வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். மார்க்கெட் கேப் 11,37,000 கோடி, 52 வீக் லோ 2,867 ரூபா, பேஸ் வேல்யூ 1 ரூபா. ஓகே, அடுத்து சார்ட் போயிடுவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 EMA கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3,144 ரூபா இன்னைக்கு ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 200 EMA வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 200 EMA கிராஸ் பண்ணி கீழே வந்தது. அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணவே இல்லை, அப்பர் லெவலில் கிராஸ் பண்ணவே இல்லைன்னா 200 EMA கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பிஇ பார்த்துருவோம். ஸ்டாக் பிஇ ஆவரேஜ் பிஇ பார்த்தீங்கன்னா மெய்டன் பிஇ 30.6. இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் கிடைக்கிறது பிஇ வந்து 22க்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் செக்டார் அனலைஸ் பார்த்துருவோம். செக்டார் அனலைஸில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் கடந்த 5 இயர்ஸில் கிட்டத்தட்ட 5% மைனஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் இன்ஃபோசிஸ் ப்ளஸ் 34%. அண்டு ஐடி இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் 55% ப்ளஸில் இருக்குது. குளோபல் ஐடி கம்பெனி அக்சென்ச்சர் அது பார்த்தீங்கன்னா 8% ப்ளஸில் இருக்குது. பட் டிசிஎஸ் 5% மைனஸில் தான் இருக்குது. இதே கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் டிசிஎஸ் வந்து 22% மைனஸ், இன்ஃபோசிஸ் 12% மைனஸ், ஐடி இண்டெக்ஸ் 10% மைனஸ், அக்சென்ச்சர் 30% மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகே, அடுத்தது நம்ம ரேஷியோ அனலிசிஸ் போகிறதுக்கு முன்னால் கம்பெனியோட டாப் லைன் க்ரோத் அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் சேல்ஸ் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சேல்ஸில். அதே லாஸ்ட் 3 இயர்ஸ் அதே 10%. லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒன்லி 6% தான் சேல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத், நெட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 9%, 3 வருஷத்தில் 8%, கடந்த 2 வருஷத்தில் 7%, ஒவ்வொரு பர்சன்டேஜாக விழுந்துட்டு இருக்குது. இதில் பாட்டம் லைன் க்ரோத்து. ஓகே, Q3 ரிசல்ட் வந்திருக்கு, ஆல்ரெடி வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டுக்கு நியர்பை டெலிவரி பண்ணியிருக்காங்க 2% ப்ளஸில். ஸோ ஓவராலாக டாப் லைன் க்ரோத்தும் பாட்டம் லைன் க்ரோத்தும் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அடுத்து இப்போ ரேஷியோ அனலைஸ் போயிடுவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்த வரைக்கும் எபிட்டா மார்ஜின் பாசிட்டிவ், நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாசிட்டிவ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு சூப்பராக இருக்கு, டெப்ட் ஆல்மோஸ்ட் 0, கடன் கிடையாது, கரண்ட் ரேஷியோ நல்லாவே இருக்கு, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ ஓகே, கடனே இல்லாத கம்பெனினால இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே டெப்ட் அசெட் தான் பார்த்தீங்கன்னா 30 நம்ம மெயின்டைன் வேல்யூ 30 கீழே இருக்கணும். பட் 10% அதிகமாக இருக்குது. அதாவது டோட்டல் அசெட்டில் டெப்ட் வந்து 40% இருக்குது. ஓகே, இது ஒரு 10% அதிகமாக்குறது, லைபிலிட்டி அதிகமாக்குறது கொஞ்சம் கன்சர்ன். ஆனால் டிசிஎஸ் வந்து கேஷ் மேக்கிங் கம்பெனிங்கிறதுனால இது ஒரு மேட்ரு கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் அசெட் வந்து பார்த்தீங்கன்னா 30, ப்ரைஸ் டு சேல்ஸ் 4, ப்ரைஸ் டு புக் 12, புக் வேல்யூ 261 ரூபா, அண்டு என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 15.19, பிஎஸ்சி ரேஷியோ 2.8. ஓகே, ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 3,471 ரூபா வருது, இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 3,528 ரூபா வருது.
ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஐவி அண்ட் ஐஎம்பி ஆவரேஜ் ஐவிஐ அண்ட் இஎம்பி 3500 ரூபா வருது. அதிலிருந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிச்சா பை பிரைஸ் 3185 ரூபா. இந்த 3185 ரூபாய்க்கு இப்போ 3139 ரூபா, கிட்டத்தட்ட 1% கம்மியாக தான் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால அண்டர் வேல்யூட இங்கே கேட்டகரைஸ் ஆயிருக்கு. ஓகே, டோட்டல் அவுட் ஆஃப் 10 ஸ்கோர் ரேஷியோ அனலிஸ்ட்ல அவுட் ஆஃப் 10 ஸ்கோர்ல 6 ஸ்கோர் வாங்கிக்குது. 4 பார்த்தீங்கன்னா எபிட்டா, என்டர்பிரைஸ் வேல்யூ, எபிட்டா அண்ட் பிஇஜி ரேஷியோ, பிரைஸ் டு செல்ஸ், பிரைஸ் டு புக், இந்த 4 அடி வாங்கினதுனால ஸ்கோர் 6 தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைஸ் growth பார்த்துருவோம். கடந்த 5 வருஷத்துல ஹை 4554 ரூபா, லோ 2888 ரூபா, ஆவரேஜ் 3721 ரூபா. இந்த ஆவரேஜ் பிரைஸுக்கு இன்னைக்கு ட்ரேட் ஆகிற வேல்யூ 16% மைனஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பிஇ growth பார்த்துருவோம். பிஇ growth பார்த்தீங்கன்னா 22% மைனஸ். இண்டஸ்ட்ரி பிஇ growth ஆக்சுவலா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா கம்பெனியோட ஸ்டாக் பிஇ வந்து 22% மைனஸ்ல தான் இருக்குது. ஓகே, கடந்த 2 வருஷத்துல 21% மைனஸ். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிருக்குது. கடந்த ஒரு மாசத்துல 4% ரெடியூஸ்ல இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எனி குவரி ப்ளீஸ் கமெண்ட்.